லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வாயிலாக அந்தந்த தொகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், அது மட்டுமின்றி போட்டியிட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கடந்த 10ஆம் தேதி முதல் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் காலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதியுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே 5 நாட்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 6வது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவரை காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை, அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி, சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 நாடாளுமன்ற தொகுதிகளுடனான ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி உடன் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், சி. விஜயபாஸ்கர், கே.பி. முனுசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை விருதுநகர் தொகுதியுடன் ஆலோசனை கூட்டமும், இதற்கு அடுத்த ராமநாதபுரத்திற்கு அடுத்து திருநெல்வேலி தொகுதிக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்தந்த தொகுதியில் என்ன காரணத்திற்காக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன, எது சவாலாக இருந்தது, எதனை மாற்றி இருக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நடந்த ஆலோசனை கூட்டங்களில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் அறிவுரைகளும் அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கூட்டணி குறித்த குழப்பங்கள் வேண்டாம், தலைமையின் முடிவை இறுதியாக இருக்கிறது, நாம் எடுத்திருக்க முடிவில் உறுதியாக இருக்கும், பாஜகவுடனான கூட்டணி முறிவு என்பது உறுதி செய்யப்பட்டது, அது மீண்டும் தொடர வாய்ப்பில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இளைஞர்களை அதிகமாக தேர்தல் வேலைகளில் ஈடுபடுத்த வேண்டும், அடுத்த கட்டமாக வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இளைஞர்கள் அதிகப்படியாக கட்சி பணிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அது மட்டுமின்றி ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இன்னும் வேகத்துடன் பணியாற்ற வேண்டும், உத்வேகத்துடன் மக்களிடையே சென்று சேர வேண்டும், மக்களுக்கான பணியாளர்களாக செயலாற்ற வேண்டும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் சரி அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும், அவ்வப்போது கூட்டங்கள் கூட்டுவது, போராட்டங்கள் முன்னெடுப்பது உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் என்னென்ன பிரச்சனைகள், சவால்கள் இருந்தன உள்ளிட்ட குறித்தும் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணி ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்திருப்பதாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாமக உள்ளிட்ட கூட்டணி இருந்திருந்தால் இன்னும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்திருந்த நிலையில் கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்விக்கான வழிவகுத்ததாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அடுத்த கட்டமாக வரக்கூடிய தேர்தலில் என்னென்ன யுக்திகளை கையாளலாம், ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் என்ன, இவற்றை எப்படி சரி செய்வது உள்ளிட்டவற்றை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் படிப்படியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்து மீண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட இந்த ஆலோசனை கூட்டம் தொடர இருக்கிறது. தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்ததாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர இருக்கிறது.